ஹாமில்டன் 8 தடவ வேர்ல்டு சாம்பியன். சாரி 7 தடவ வேர்ல்டு சாம்பியன். அதுக்கு முன்னாடி அலான்சோ ஒரு வேர்ல்டு சாம்பியன். செபாஸ்டியன் வெட்டலின் 4 தடவ வேர்ல்டு சாம்பியன். இவங்க எல்லாத்தையும் வச்சுமே உங்களால ஜெயிக்க முடியலையே. ஃபெராரியில ஒரே போர்க்களமா இருக்குது. ஜான் எல்கேன், அதாவது ஃபெராரியோட ஸ்டெல்லாண்டிஸோட சேர்மனு, புடிச்சு லெக்லரையும் ஹாமில்டனையும் கழுவி ஊத்திட்டு இருக்கான். இது போக டீம் மெக்கானிக்ஸ் எல்லாம் வெறித்தனமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறான். என்னடா கார் டம்மி பாவா மாதிரி இருக்கு, மெக்கானிக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்தா, பிட் க்ரூ இருக்காங்களே அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கான். நீ வந்து என்ன பண்ணணும், பப்ளிக்கா இதெல்லாம் வந்து பேசலாமா? கிடையாது. லூயிஸ் ஹாமில்டன் என்ன பண்ணியிருக்காப்ல, இங்க பார்றா கார்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு சீட்டை போட்டு 10 பக்கத்துக்கு கொடுத்துருக்காப்ல. அவனுங்க அதை தூக்கி கடாசிட்டானுங்க போல. இது போக லெக்லர் மைக்கு கிடைச்சாலே ஃபெராரியை பிடிச்சி கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிடுறான். அதனால எல்கானு ஆத்திரம் அடைஞ்சிட்டான். இந்த டிரைவர்ஸ் ஒழுக்கமா ஓட்டணும், கண்டமேனிக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று விட்டுட்டான். இப்போ ஃபெராரி போடுற எல்லா போஸ்ட்லையும் எல்கான் அவுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க கமெண்ட் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. கடைசியா டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் அடிச்சது எப்போ? 2008ல் பிலிப்பே மாசா, கிம்மி, அலான்சோ, செபாஸ்டியன் வெட்டல், சார்ல் லெக்லர், இப்போ லூயிஸ் ஹாமில்டன். இந்த மாதிரி கொடூர டிரைவர்ஸை வச்சு உங்களால ஒரு வெங்கல கிண்ணம் கூட வாங்க முடியல. டீமை ஒழுங்கா நடத்துறான்னா நீ டிரைவர்ஸை குத்தம் சொல்லிட்டு இருக்க.